டிஸ்பிளே தெரியுதா? ஸோ வெரி குட் ஈவினிங்மா. வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஜயநகரன் பாமினி சுல்தானேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ விஜயநகரன் பாமினி சுல்தான்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஒரே நிமிஷம் இந்த குரூப் லிங்கை ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஆடியோ கிளியரா இருக்குல்ல? ஒரே நிமிஷம் இந்த குரூப் லிங்கை ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆடியோ கிளியரா இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஜயநகர் பாமினி சுல்தானேட்ஸ். இது எங்க உருவாச்சு அப்படின்னா 1336 தான் உருவாச்சுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நம்ம லைட்டா டீடைல்ஸ் பார்த்துருப்போம். விஜயநகர் பாமினி சுல்தான்ஸ் பத்தி ஆல்ரெடி டீடைல்ஸ் பார்த்துருப்போம். ஆடியோ கிளியரா இருக்குல்ல? சரி, நம்ம பார்க்கலாம். ஸோ விஜய பேரரசு மற்றும் பாமினி சுல்தானேட்ஸ் ரெண்டு முக்கியமான அரசு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அரசு ரெண்டுமே எங்க உருவாச்சு, எப்படி உருவாச்சு? எம்பிடி காலத்தை உருவாச்சுப்பான். எம்பிடி காலத்தை உருவாச்சு நம்ம பார்த்தோம். முகமது பின் துக்ளக்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? முகமது பின் துக்ளக் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பார்த்தோம். ஸோ அந்த ஆளோட நிர்வாகம் சரியில்லாதனால, அந்த ஆளோட நிர்வாகம் ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டா இல்லாதனால நிறைய ராஜ்யம் வந்து இண்டிபெண்ட் ஆகுது. ஸோ முகமது பின் துக்ளக்கோட அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பரா இல்லாதனால என்ன ஆகுது? டெல்லி சுல்தானன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. அதுல ஒரு இண்டிபெண்டான கிங்டம் தான் என்னது? விஜயநகர் கிங்டம். அதுல ஒரு கிங்டம் இண்டிபெண்ட் ஆனதான் என்னது? விஜயநகர் கிங்டம். ஸோ ஃபர்ஸ்ட் புரியுதா? ஸோ வந்து பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருமே விஜயநகர் பாமினி சுல்தான் ரெண்டு பேருமே யாரோட காலத்துல இண்டிபெண்ட் ஆறாகிறாங்க அப்படின்னா எம்பிடியோட காலத்துல. இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. விஜயநகர் பாமினி எந்த காலத்துல யார் மன்னரா இருக்கும் போது சுதந்திரம் அடைகிறாங்க அப்படின்னா எம்பிடி முகமது பின் துக்ளக் காலத்துல சுதந்திரம் அடைகிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். விஜயநகர் அரசோட ஃபவுண்டர் வந்து யாரா? ஹரிஹரா அண்ட் புக்கா ராய். இவங்க ரெண்டு பேர் தான் ஃபவுண்டர். ஆக்சுவலா வந்து இனிஷியலா வந்து பார்த்தோன்னா ஹிந்துவா இருப்பாங்க. சரிங்களா? எம்பிடி வந்து படையெடுத்து வருவார். டெக்கான் பகுதிக்கு படையெடுத்து வந்து இவர் என்ன பண்ணாருன்னா முஸ்லீமை மாத்தி தன்னோட ஜென்ரலா வச்சுப்பார். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஸோ எம்பிடி வந்து படையெடுத்து வருவாருப்பா. எம்பிடி வந்து பார்த்தா டெக்கான் பகுதிக்கு படையெடுத்து வரும்போது ஹரிஹரா புக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாருன்னா முஸ்லீமை மாத்தி தன்னோட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். பின்னாடி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ஹிந்துவா கன்வெர்ட் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஹரிஹரா புக்கா வந்து இனிஷியலா ஹிந்துவா இருப்பாங்க. இவர் எம்பிடி என்ன பண்ணுவாரு? முஸ்லீமா வலுக்கட்டாயம் முஸ்லீம் மாத்துவாரு. பின்னாடி மறுபடியும் ஹிந்துவா மாறிடுவாங்க. சரிங்களா? சரி, ஹரிஹரா புக்கா தான் அந்த விஜயநகர அரசை உருவாக்குனாங்க. இவங்க எந்த இடத்த ரூல் பண்ணாங்கன்னா சவுத் இந்தியாவை பிரசன்ட் கர்நாடகா இருக்குல்ல? கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த பகுதியை ரூல் பண்றாங்க. நல்லா கவனிங்க. ஸோ ஹரிஹரா புக்கா இவங்க ரெண்டு பேர் தான் விஜயநகர அரசை உருவாக்குனாங்க. இவங்க எந்த இடத்த ரூல் பண்றாங்க இனிஷியல் அப்படின்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. சரிங்களா? இதோட கேபிட்டல் மாடர்ன் ஹம்பின்னு சொல்லுவாங்க. விஜயநகரா அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் வந்து மாடர்ன் ஹம்பி கர்நாடகாவில் இருக்குல்ல? சரிங்களா? கர்நாடகா ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இதுதான் ஃபவுண்டர். இந்த இடம் தான் விஜயநகர அரசு. பாருங்க, இதுதான் விஜயநகர அரசு. இது ஃபுல்லாவே விஜயநகர எம்பையர் தான். சரிங்களா? இது ஃபுல்லாவே விஜயநகர எம்பையர் தான். கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா மூணுமே விஜயநகர அரசுல அவங்க காலத்துல இருந்த டைனாசிட்டி தான். சரி, பார்ப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா பாமினி சுல்தான்ஸ் இங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சவுத் சைட்ல இருந்தாங்க. பாமினி சைடு சவுத் சைட்ல இருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க யார் அப்படின்னா ஹரிஹரா புக்கா ரெண்டு பேருமே கக்கத்தியாஸ் இருக்காங்கல்ல? கக்கத்தியாஸ் டைனாசிட்டியோட ஒரு வம்சம் சேர்ந்தவங்க தான். கக்கத்தியாஸ் வம்சத்துக்கு கீழே ஒரு சிற்றரச கப்பங்கட்டு அரசா இருந்தாங்க. கக்கத்திய வம்சத்துக்கு கீழே கப்பங்கட்டு அரசா இருந்தாங்க. யாரு? ஹரிஹரா புக்கா ரெண்டு பேருமே.
ஹரிகரா புக்கா 2 பேருமே கக்காத்திய வம்சம் ஒரு வம்சம் இருந்துச்சு, நம்ம பார்த்திருப்போம். ஸோ அலாவுதீன் கில்ஜியோட ஜெனரல் வந்து பார்த்தா மாலிக் கஃபூர் வந்து கக்கத்தியாஸ் அடிச்சிருப்பாரு, அடிச்சு ஃபுல்லா காலி பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க யாரா அந்த ஹரிகரா புக்கா, இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, பின்னாடி விஜயநகர உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பார்ப்போம் 4 விதமான டைனாசிட்டி. விஜயநகரத்துல 4 விதமான டைனாசிட்டி. இந்த 4 டைனாசிட்டி என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சங்கமா, அப்புறம் சலுவா, அப்புறம் துளுவா, அறிவீடு. சரிங்களா? ஆரவீடு. இந்த மாதிரி 4 விதமான டைனாசிட்டி 4 இடத்துல ரூல் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 4 இடத்துல ரூல் பண்ணிருக்காங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சங்கம டைனாசிட்டி. இந்த டைனாசிட்டி ஏன் சங்கமான்னு பேர் வச்சாங்கன்னா, ஹரிஹரா அண்ட் புக்காவோட அப்பா பேரு சங்கமா. ஹரிஹரா அண்ட் புக்காவோட அப்பா பேர் என்னன்னா சங்கமா. ஸோ அப்பாவோட பேர்லயே என்ன பண்ணிட்டாங்க, டைனாசிட்டி ஆரம்பிச்சு சங்கம வம்சம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. 1336 ஆரம்பிச்சிருக்காங்க. புரியுதா பாருங்க. அவங்க அப்பா பேர்ல என்ன பண்றாங்கன்னா சங்கம டைனாசிட்டின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாப்போமா ஹரிஹராவுக்கு. முதலாம் ஹரிஹரா இவர் காலத்துல பாமினி சுல்தானுக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு வருதுப்பா. என்ன காரணம் அப்படின்னா, இங்க பாருங்க மேப் வரைகிறேன். ஸோ இந்த ஹரிஹரா புக்கா இவங்க காலத்துல பாமினி சுல்தான் உருவாக்கி இருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாதுப்பா. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரிவர் போகும், கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ரிவர் போகும். அதோட துணையாறு துங்கபுத்திரான்னு சொல்லிட்டு இங்கே போகும், இப்படி போகும். அந்த துங்கபுத்திரா ரிவர் தான் வந்து பார்த்தோன்னா பாமினி சுல்தானையும் விஜயநகரம் பிரிக்கிற இடமா இருந்துச்சு. இந்த ரிவரை பிடிக்கிறது யாரு, இந்த இடத்துல ராய்ச்சோர் தோப்புன்னு ஒரு பிளேஸ் இருக்குப்பா. இந்த இடத்துல ராய்ச்சோர் தோப்புன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸை பிடிக்கிறாரு ஹரிஹரா. விஜயநகர் பிடிக்கிறாங்களா பாமினி பிடிக்கிறாங்களா, இந்த சண்டை வந்து பார்த்தோன்னா ஒரு 200 வருஷமா நடந்திருக்குப்பா. விஜயநகருக்கும் பாமினி நடந்திருக்கும். இந்த சண்டையோட காரணமா மறுபடியும் ஆரம்பிக்குது. ஹரிஹராவுக்கும் பாமினி சுல்தானுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. என்ன காரணம் அப்படின்னா ராய்ச்சோர் தோப். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராய்ச்சோர் தோப் ரீஜனா ஒண்ணுலப்பா. தோப்புனா லேண்ட் பிட்வீன் 2 ரிவர்ஸ். ஒரு நிலப்பகுதி இருக்கும், இப்படி ஒரு நிலப்பகுதி இருக்கும். இங்கிட்டு ரிவர் போகும், இங்கிட்டு ரிவர் போகும். இதுதான் தோப் ரீஜன் சொல்லுவாங்க. கிருஷ்ணா ரிவர் பக்கத்துல ராய்ச்சோர் தோப்புன்னு ஒரு விஷயம் உருவாகும். அந்த ராய்ச்சோர் தோப்பை யாரு பிடிக்கிறது, ஹரிஹரா பிடிக்கிறாரா இல்ல பாமினி பிடிக்கிறாரா, இந்த சண்டை ஃபர்ஸ்ட் சண்டை. அடுத்தது கிருஷ்ணா கோதாவரி டெல்டால யாரு அதிகமா தண்ணி எடுக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா மரத்வாடா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். இந்த 3 பிளேஸ் பிடிக்கிறது தான் இனிஷியல் சண்டை ஆரம்பிச்சது. யாருக்கு, ஹரிஹரா 1க்கும் பாமினி சுல்தானுக்கும் சண்டை ஆரம்பிச்சது. புரியுதா பாருங்க. ஸோ ஹரிஹரா 1க்கும் பாமினி சுல்தான் என்ன காரணம் சண்டை வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ராய்ச்சோர் தோப்பு, அப்புறம் கிருஷ்ணா காதவி டெல்டா, அப்புறம் மரத்வாடா அப்படின்னு 3 பிளேஸ்க்கான சண்டை வருது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இங்க பாருங்க கொடுத்துருக்கேன். இதுதான் பாமினி சுல்தான்பா. இங்கதான் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க விஜயநகர் இருந்துச்சு. இந்த ரிவர் தான்ப்பா. இந்த ரிவர் போகுது பாத்தீங்களா, இந்த ரிவர் தான் துங்கபுத்திரா ரிவர். இந்த துங்கபுத்திரா ரிவர்னாலதான் என்ன உருவாகும் அப்படின்னா ராய்ச்சோர் தோப்புன்னு உருவாகும். இந்த ராய்ச்சோர் தோப்பை யாரு பிடிக்கிறது, அதுதான் சண்டையே. அதுதான் சண்டையே. சரிங்களா? பார்ப்போம். சரி, ஒரிஜினலா வந்து பார்த்தோன்னா இவங்க ஹிந்துஸா இருப்பாங்க. நான் தான் சொன்னேன், ஒரிஜினலா ஹரிஹரா புக்கா 2 பேருமே ஹிந்துஸா இருப்பாங்க. முகமது பின் துக்ளக் படையெடுப்பின் போது இவங்க என்ன மாறி இருப்பாங்க, முஸ்லீமா மாறி இருப்பாங்க. யாரு, ஹரிஹரா புக்கா. மறுபடியும் இந்த ஹிந்துவா மாத்தின யார் அப்படின்னா வித்யாரண்யா. ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. ஹரிஹரா புக்காவை மறுபடியும் ஹிந்துசத்துக்கு அழைத்து வந்தவர் யாருன்னா வித்யாரண்யா. இவர் வந்து ஒரு துறவிப்பா. சைண்ட், ரொம்ப ஃபேமஸான சைண்ட். சரியா? ரொம்ப ஃபேமஸான சைண்ட். சரியா? புரியுதாமா? ரொம்ப ஃபேமஸான சைண்ட். சரியா? இவங்க மறுபடியும் யார் ஹிந்துஸ் கூட்டிட்டு வந்தது அப்படின்னா வித்யாரண்யா கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஹொய்சலாஸும் ஒரு ராஜ்யம் இருந்தாங்க. நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்பா ஹொய்சலாஸ் ராஜ்யம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்த்தோம். வீர பல்லால ஒருத்தர் சொல்லி பார்த்தோம். அவரோட மறைவுக்கு பின்னாடி இந்த ஹொய்சலாஸோட பிளேஸ் யார் எடுத்துக்கிறா, ஹொய்சலா எம்பையர் யார் எடுத்துக்கிறா அப்படின்னா விஜயநகரம் பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ மேப் வரையில பாருங்க. இனிஷியலா என்ன பிளேஸை மட்டும் ரூல் பண்றாங்க அப்படின்னா, இனிஷியலா வந்து கர்நாடகால இந்த சைடு கர்நாடகா ஃபுல்லா ரூல் பண்றாங்க. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா ரூல் பண்றாங்க. தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதி ரூல் பண்றாங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிளேஸை எடுத்துக்கிறாங்க. அதாவது ஹொய்சலாஸ் வந்து இந்த சைடு ரூல் பண்ணாங்க. அந்த பிளேஸை எடுத்து மொத்த டெக்கான் பகுதியில சவுத் ஃபுல்லா யார் ரூல் பண்றா, விஜயநகர் ரூல் பண்றாங்க. மொத்த சவுத்துல டெக்கான் பகுதி இருக்கும். இந்த டெக்கான் பகுதி ஃபுல்லா யார் ரூல் பண்ணா, விஜயநகர் ரூல் பண்றாங்க. இப்படிதான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதாவது ஹொய்சலாஸ் மறைவுக்கு பின்னாடி இந்த ஹொய்சலா ராஜ்யம் போனதுக்கு அப்புறம் மொத்த சவுத் இந்தியால டெக்கான் பகுதி ஃபுல்லா யார் ரூல் பண்றாங்கன்னா விஜயநகர் ரூல் பண்றாங்க. சரி, பார்ப்போம். அடுத்து புக்கா 1. இவர் என்ன பண்றாருன்னா வித்யாசாகர் அறிவுரைப்படி விஜயநகர அரசை வந்து பார்த்தோன்னா பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்றாரு. எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வைசியாஸ் இருப்பாங்களே, வைசியாஸ்க்கும் ஜெயின்ஸுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும்பா.
அந்த சண்டையில. அந்த சண்டையில 2 பேருக்கு அமைதி உருவாக்கி நல்லிணக்கத்தை உருவாக்குவார் ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து வந்து பார்த்தோன்னா மலபார்ல நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தூதுவரா இவர் காலத்துக்கு வருவாங்க. சிலோன்ல வந்து நிறைய பேர் தூதுவரா வருவாங்க. முக்கா காலத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுப்பா. ஸோ ரொம்ப சூப்பரா கொண்டு போவார், அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பயங்கரமா கொண்டு போவார். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இவரோட காலத்துல விஜயநகர அரசரான முக்கா ராய்க்கும் முகமது ஷாவுக்கும் சண்டை வரும்பா. எதனால இருந்தா ராய்ச்சு டோப் நான் பார்த்தோம்ல, ராய்ச்சு டோப் சண்டை யாரு பிடிக்க, நீ பிடிக்கிறதா நான் பிடிக்கிறது சண்டை வரும். அந்த சண்டையில இனிஷியலா வந்து பார்த்தோன்னா யார் ஜெயிச்சரா? விஜயநகர அரசு ஜெயிச்சறாங்க. ஜெயிச்சு என்ன பண்றாங்க, அமைதி ஒப்பந்தம் போட்டுறாங்க. 2 பேரும் எடுத்துக்கலாம், சமமா எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு அமைதி ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த பேட்டில் பேர் வந்து பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் கல்வெட்டில். பேட்டில் ஆஃப் கல்வெட்டில் 1367. சரியா? யாருக்கு நடந்துச்சுன்னா புக்காராய் 1க்கும் முகமது ஷாக்கும் நடந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா ராய்ச்சு தோப்பை யாரு பிடிக்கிறது. இதுல யார் ஜெயிச்சார்னா விஜயநகர சுல்தான் ஜெயிச்சாங்க. விஜயநகர் வந்து ஜெயிச்சாங்க. யார் தோத்து போறா? பாமி சுல்தான் தோத்து போறாங்க. இதன் மூலமாக அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தப்படுது. அமைதி ஒப்பந்தம் வந்து பார்த்தோன்னா கையெழுத்தப்படுது. புரியுதா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஹரிஹரா டூ. ஸோ இவரை பத்தி முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பரா பண்ணுவாருப்பா. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சூப்பரா பண்ணுவார். இவரை பத்தி பின்னாடி ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க, நான் அப்புறம் சொல்றேன். இவர் காலத்து நடந்த முக்கியமான சண்டை வந்து பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் முட்கல் ஒரு போர்ட் இருந்துச்சுப்பா. அந்த போர்ட்டையை வந்து குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா பாமில் சுல்தான் வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஹரிஹரா வந்து அவங்க ஜெயிச்சிருவாரு. பாமில் சுல்தான் வந்து தோக்குற மாதிரி போகும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாமில் சுல்தான் மறுபடியும் திரும்பி வந்து அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. பாப்போமா, ஹரிஹரா வந்து அசந்து போற டயத்துல வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, டிஃபீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இனிஷியலா இவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்ப்பா. இனிஷியலா வந்து பார்த்தோன்னா இவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஜெயிச்சிருவாரு போயிடுவாரு. இவங்க என்ன திரும்பி மறுபடியும் தோத்து போனாங்க, சரி உயிரோடு விட்டுருவாரு. தோத்து போன திரும்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹரிஹரா அடிச்சு ஓட விட்டுறாங்க. சரிங்களா? பார்ப்போம். ஹரிஹரா டூக்கும் ஃபெரோஷா பாமிக்கும் சண்டை நடக்கும். இந்த சண்டையில உண்மையிலே ஜெயிச்சது யாருன்னா இவர் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இனிஷியலா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்து பார்த்தா உயிரோட விட்டுருவார். ஃபெரோஷா பாமி நீ போயிட்டு வா, இனிமேல் சண்டையில போறா, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பின்னாடி வந்து முதுகுல வந்து குத்திடுவார். யாரு? ஹரிஹரா முதுகுல குத்தி என்ன பண்ணுவாரு, அந்த இடத்த ஜெயிச்சுவார். எந்த இடத்துல ஜெயிச்சுலாம்? ராய்ச்சர் தோப்ப ஜெயிச்சுவார். இந்த தோப் ரீஜன் இருக்குல்ல, அந்த தோப் ரீஜன் ஜெயிச்சுவார். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஹரிஹரா காலத்துல என்னன்னா முட்கல்ல ஒரு சண்டை இருக்கு. முட்கல் போட்டோ சண்டை நடக்குது. ஹரிஹரா டூக்கும் ஃபெரோஷா பாமிக்கும். இந்த சண்டையில இனிஷியலா ஹரிஹரா டூ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாரு, இவர் உயிரோடு விட்டுவாரு. ஃபெரோஷா பாமி பின்னாடி போயிட்டு வந்து பின்னாடி வந்து என்ன அடிச்சு காலி பண்ணி ராய்ச்சு தோப்பை கேப்சர் பண்றாரு. ஸோ இந்த சண்டை எப்ப நடக்குதுன்னா 1398 நடக்குது. அடுத்தது ஸோ தேவராய 1. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான முதலாம் தேவராயர் 1406 இருந்து 1422 ரூல் பண்ணுவாரு. சரி, இவர் என்ன பண்ணுவார்னா துங்கபத்ரா டேம் கொட்டுவாருப்பா. டிஎன்பிசி கொஸ்டின் பா, நோட் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் யாரு துங்கபத்ரால, அதான் ஹம்பி இருக்கும்பா. ஹம்பின்ற தலைநகர் தான் துங்கபத்ரா இருக்கும். அந்த துங்கபத்ரால யாரு அணை கட்டினது அப்படின்னா தேவராயன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. துங்கபத்ரால அணை கட்டினது யாருன்னா தேவராயன். இந்த அணை கட்டினால பின்னாடி நிறைய பிரச்சனை வரும். அடுத்தது இட்டாலியன் டிராவலர், இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. இட்டாலியன் டிராவலர் நிக்கோலோ கான்டி யாரோட கோட்டுக்கு வந்திருப்பாருன்னா தேவராய 1 கோட்டுக்கு வந்திருப்பாருப்பா. தேவராயா 1 கோட்டுக்கு யார் வந்திருப்பா அப்படின்னா இட்டாலியன் டிராவலர் நிக்கோலோ காண்டி வந்திருப்பாரு. இந்த 2 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து ஸ்ரீநாதா, இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு தெலுங்கு போயிட்டு இவர் யாரோட காலத்துல இருந்திருப்பாரு அப்படின்னா தேவராய காலத்துல இருந்திருப்பாரு. என்ன எழுதியிருப்பாருன்னா ஹரா விலாசம்ன்ற ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா அரண்மனையில ஃபுல்லா முத்தால அந்த அறைன்னு சொல்லுவாங்க. முத்து சொல்லுவாங்கல்ல, அந்த பிஎல்ஸ் இருக்குல்ல, அந்த பிஎல்ஸ் மாணிக்கம் சொல்லுவாங்க. அதுலயே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷன் நினைவா வச்சு பார்த்தோன்னா அந்த அரண்மனை ஃபுல்லா செஞ்சிருப்பாங்க. சூப்பரா செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, இவரோட காலத்துல முக்கியமான விஷயம் டேம் கட்டினாரு. இட்டாலியன் டிராவலர் நிக்கோலோ கான்டி இவர் காலத்துக்கு வந்திருக்காரு. அப்புறம் ஸ்ரீநாதா தெலுங்கு போயிட்டு ஒரு கோர்ட்ல இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது இவர் காலத்துல நடந்த சண்டை தேவராய 1க்கும் அகமது ஷா 1க்கும் சண்டை நடக்கும்பா. தேவராய 1க்கும் அகமது ஷா 1க்கும் சண்டை நடக்கும். இந்த சண்டையில பாமில் சுல்தான்ஸ் போட்டு யார் அடிப்பாங்க, விஜயநகர் போட்டு அடிப்பாங்கப்பா. அடிச்சு விஜயநகர் என்ன பண்ணுவாங்க, கப்பங்கட்ட அரசா மாறுவாங்க. யாருக்கு? பாமில் சுல்தானுக்கு. விஜயநகர் என்ன பண்ணுவாங்க, தோத்துருவாங்க, பயங்கரமா தோத்து கப்பங்கட்டுற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ பாமில் சுல்தான் யார் கப்பங்கட்டுற நிலைமைக்கு போயிடுவாங்க. பாமில் சுல்தான் வந்து யார் கப்பங்கட்ட போயிட்டா, தேவராய கப்பங்கட்டுற நிலைமைக்கு வந்துருச்சு. தேவராய 1 வந்து பார்த்தோன்னா கப்பங்கட்ட நிலைமைக்கு வந்துச்சு. ஸோ பாருங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரு, இனிஷியலா டேம் கட்டினாருப்பா. எங்க டேம் கட்டினா துங்கபத்ரா இவர் பக்கத்துல டேம் கட்டினாரு. இவர் காலத்துல நிக்கோலோ கான்டி இட்டாலியன் டிராவல் வந்து பார்த்தா கோர்ட்டுக்கு வராரு. இவர் காலத்துல வந்து முக்கியமா தெலுங்கு போயிட்டு யாருன்னா ஸ்ரீநாதா. சரி, பேட்டில் ஆஃப் ராய்ச்சல்ல ஒரு சண்டை நடக்குது. ராய்ச்சு தோப்பி யார் பிடிக்குன்னு சொல்லிட்டு தேவராய 1க்கும் அகமது ஷா 1க்கும் நடக்குது. இந்த சண்டையில யார் ஜெயிச்சரா, அகமது ஷா 1 ஜெயிச்சு என்ன பண்றாரு, விஜயநகர அரச பாமினி கப்பங்கட்ட அரசா மாத்திட்டாரு.
சரிங்களா? பாமினிக்கு கப்பம் கட்டுற அரசா மாறினார். அடுத்தது தேவராய டூ. இந்த சங்கம வம்சத்திலேயே ஒரு மிகச்சிறந்த மன்னர் இருப்பான். சங்கம வம்சத்திலே மிகச்சிறந்த மன்னர் பார்ப்போம். இவர் தேவராய ஒன்னோட பேரன். தேவராய ஒன்னோட பேரன். இவர் காலத்துல மௌம யாரு வருவா? அகமது ஷா படையெடுத்து வரும். ஆனா என்ன பண்ணுவார்? அவர் அடிச்சு ஓட விட்டுறாரு. அடிச்சு ஓட விட்டு ஜெயிச்சுருவார். தேவராய டூக்கும் தேவராய டூக்கும் யாருக்கு சண்டை வரும்னா, அகமது ஷா ஒண்ணுக்கும் சண்டை வரும்பா. அகமது ஷா ஒண்ணுக்கும் சண்டை வரும். இந்த சண்டையில இவர் தோத்து போயிடுவார். இவர் தோத்து போயிடுவாரு. இவர் ஜெயிச்சுவார். ஜெயிச்சு ஓட விட்டுருவார். இனிமேல் எவனும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஏன் நம்ம தோத்துட்டே இருக்கோம் யோசிக்கிறார். விஜயரசி ஏன் தோத்துட்டே இருக்கோம்னா, நம்மள வந்து பார்த்தா வில்வீரர்கள் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வில்வீரர்கள் இல்ல. அப்புறம் முஸ்லிம்ஸ் அந்த தலைவர் நம்மகிட்ட இல்ல. ஏன்னா பாபில் சுத்தர் நிறைய பேர் முஸ்லிம்ஸ் வந்து தந்திரங்கள் நிறைய தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, முஸ்லிம்ஸோட எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணுவார். ஷியா முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாருன்னா எம்ப்ளாய் பண்ணுவார். நோட் பண்ணிங்க, ஷியா முஸ்லிம்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. இப்ப ஈரான்லாம் சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, ஈரான் ஃபுல்லாவே ஷியா முஸ்லிம்ஸ் தான். அது வந்து முஸ்லிம்ஸ் ஒரு பிரிவு கேஸ்ட் மாதிரி. ஷியா முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தோம்னா இவர் என்ன பண்ணாரு, இவர் ராஜ்யத்துல அட்மினிஸ்ட்ரேஷனே சேர்த்துப்பார். அடுத்து வில் வீரர்களை நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அட்மிஷன் கொண்டு வராரு. இவர் தான் கொண்டு வரார். இதனால இவருக்கு என்ன டைட்டில் கிடைக்குன்னா, கஜப தேக்ரா. கஜப தேக்ரா கஜப தேக்ரா அப்படின்ற டைட்டில் கிடைக்கும். நோட் பண்ணிக்கப்பா. கஜப தேக்ரான்னு சொல்லிட்டு டைட்டில் கிடைச்சது யாருன்னா இவர் தான் கிடைச்சது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ப்பா. கஜப தேக்ரான்றது யாருக்கு டைட்டில்? தேவராய டூ. ஏன்னா எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுருவாருப்பா. யாருமே நிக்க முடியாது. எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுருவார். அடுத்தது இவர் என்ன கத்துட்டாருன்னா, வீர சைவ மதத்தை சைவிசத்துல இருக்குல்ல, சைவிசத்தை கத்துட்டார். சைவிசம் நம்ம சொல்லுவோம்ல, சைவிசம் அந்த மதத்தை கத்துட்டாரு. அடுத்து அப்துல் ரசாக் பெர்ஷியால இருந்து இவர் கோட்டைக்கு வந்திருப்பாருப்பா. பெர்ஷியால இருந்து யார் கோட்டைக்கு வந்திருப்பா அப்படின்னா, தேவராய டூ கோட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ பாப்போமா. ஸோ தேவராய டூ வந்து பார்த்தோன்னா சங்கம வம்சத்திலே ஒரு மிகச்சிறந்த மன்னர். இவர் யாரோட பேரன் அப்படின்னா, தேவராய ஒன்னோட பேரன். ஸோ தேவராய ஒண்ணு வந்து அடிச்ச மாதிரியே அவன் பேரன் அடிச்சவன்னு சொல்லிட்டு அகமது ஷா வராரு. என்ன பண்றாரு, அவர் அடிச்சு ஓட விட்டாரு. ஏன் நம்ம கண்டினியூஸா தோத்து யோசிக்கும் போது முஸ்லிம்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, அவங்களோட வெப்பன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஷியா முஸ்லிம்ஸ் என்ன பண்றாரு, தேவராய டூ வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட் பண்றாரு. வில்வீரர் நிறைய பேர் என்ன பண்றாரு, தாஜிதை சேர்க்கிறாரு. இவருக்கு என்ன டைட்டில்னா கஜப தேக்ரான்னு சொல்லி டைட்டில் கிடைக்குது. இவர் என்ன கத்துக்கிறாரு அப்படின்னா, சைவிசத்தை கத்துக்கிறார். இவர் வந்து காலத்துல யார் வந்து பார்த்தோன்னா பெர்ஷியால இருந்து வரான்னா அப்துல் ரசாக். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. அப்துல் ரசாக் யாரோட காலத்துல வந்து பார்த்தோன்னா விஜயநகர் விசிட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, தேவராய டூ காலத்துல. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். ஸோ இவர் காலத்துல நடந்த முக்கியமான சண்டை தேவராய டூக்கும் அலாவுதீனுக்கும் நடந்த சண்டை. இப்போ அவரோட பையன் இந்த சண்டையில தேவராய டூ என்ன பண்ண ஜெயிச்சுறாரு. எப்படி ஜெயிச்சார்னா, அந்த சொன்னல டர்க்கி சொன்னல, டர்க்கிஸ்ல நிறைய மிஷின்ஸ் இறக்கியிருப்பாரு, நிறைய விதம் ஹார்ஸ் இறக்கியிருப்பார். இதனால ஜெயிச்சிருப்பாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியம். பங்காப்பூர் சொல்லுவாங்க. 1440 நடந்த சண்டை தேவராய டூக்கும் அலாவுதீனுக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? அலாவுதீனுக்கும் நடந்திருக்கும். அடுத்து பார்ப்போம். ஸோ மொத்தமா ஓவரியா கொடுத்துருக்கேன். சங்க வம்சத்துல இந்த 5 பேர், முக்கியமான 5 பேரு. ஃபர்ஸ்ட் ஹரிகரா, இவர் தான் ஃபவுண்டரு. கேப்டன் என்னப்பா, ஹம்பி எங்கப்பா இருக்கு, கர்நாடகால இருந்திருக்கு. புக்கா ராய் வந்து என்ன பண்ணுவாரு, எம்பையர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. இவர் யாரோட ஆதரவாளர் அப்படின்னா வித்யாரண்யா. ஏன்னா இவர் தான் ஹிந்துவை மாத்திருப்பாரு. அடுத்து ஹரிகரா டூ என்ன பண்ணுவார், பெர்ஷியா மற்றும் பர்மாவோட ட்ரேட் பண்ணிப்பாரு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. பின்னாடி சொல்லல, ஹரிகரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும். பெர்ஷியா அண்ட் பர்மாவோட ட்ரேடு பண்ண விஜயநகர் எம்பையர் யார் அப்படின்னா ஹரிகரா டூ மட்டும் தான். இவர் மட்டும் தான் பண்ணியிருப்பாரு. அடுத்து தேவராய ஒண்ணு என்ன பண்ணிருப்பான்னா, ஸ்ட்ராங்கா ஆர்மியை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணிருப்பாரு. இரிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. நீர்ப்பாசம் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா தேவராய டூ இவர் என்ன கஜபதேக்ரான்னு சொல்லுவாங்க. இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்திருப்பாரு. இலக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. அடுத்து கடைசி மன்னர் யார் அப்படின்னா விருபாக்ஷா ராயா. இவர் தான் லாஸ்ட் கிங். எதோட கிங்? சங்கம வம்சத்தோட லாஸ்ட் கிங். ஏன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கலாம்ப்பா. சங்கம வம்சத்தோட லாஸ்ட் கிங் யாருன்னா விருபாக்ஷா டூ. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விருபாக்ஷா ராயா டூ இவர் தான் வந்து பார்த்தா கடைசி மன்னர். சரிங்களா? ஸோ இவர் வந்து ரொம்ப வீக்கான மன்னர். இவரோட ராஜ்யத்துல தான் என்ன ஆகுது, டிக்ளைனே ஆகுது. சரி, இவர் காலத்துல மினிஸ்டரா ஒருத்தர் இருப்பாருப்பா. அவர் பேர் நோட் பண்ணிக்கோங்க. சலுவ நரசிம்மா. இவர் காலத்துல ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார். யாருன்னா சலுவ நரசிம்மா. இவரை டம்மியா வச்சுட்டு இவர் தான் ரூல் பண்ணுவாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாரு, இவரை கொன்னுட்டு இவரே கிங் ஆயிடுவார். புரியுதா பாருங்கம்மா. சரி பாருங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹரிகரா வந்து பார்த்தோம்னா சங்க வம்சத்துல ஃபவுண்டர்.
150 வருஷம் சங்கம் வம்சம் ரூல் பண்ணியிருப்பாங்க. அதுல ஃபவுண்டர் வந்து ஹரிஹரா. இவர் கேபிட்டல் எங்க வச்சிருக்காரு? ஹம்பில கேபிட்டல் வச்சிருக்காரு. அடுத்து புக்காராய் நம்ம பார்த்தோம். புக்காராய் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வித்யாரண்யோட ஃபாலோவர், ஆதரவாளர். அந்த எம்பையர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. அடுத்து ஹரிஹரா டூ என்ன பண்ணுவார் அப்படின்னா பெர்ஷியா மற்றும் பர்மாவோட வியாபாரம் பண்ணுவாரு. அப்புறம் தேவராய ஒன்று என்ன பண்ணா ஒரு ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஆர்மியை கொண்டு வருவாரு. தேவராய ஒன்று என்ன கஜபத் தேகரான்னு சொல்லுவாங்க. விருப்பக்ஷா ராயா இவர் தான் கடைசி மன்னர், சங்க வம்சத்து கடைசி மன்னர். இவரை டிஃபீட் பண்ணி யார் வருவா? அவரோட மினிஸ்டர் சல்வ நரசிம்ஹா. புரியுதா பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சலுவ வம்சம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க. 20 years. அவங்க வந்து 150 வருஷம் ரூல் பண்ணுவாங்க. சங்க வம்சம் வந்து பார்த்தோன்னா 150 years ரூல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1336 இருந்து 1486 ரூல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 150 வருஷம் ரூல் பண்ணுவாங்கப்பா. 150 வருஷம் ரூல் பண்ணாங்க. சரி, அடுத்து சங்க வம்சம் சலுவ வம்சத்தோட ஃபவுண்டர் யாரா? சலுவ நரசிம்ஹா. இவர் எதுவுமே பெருசா எதுவுமே செய்யலப்பா. இவன் வம்சத்துல ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் இவர் தான். லாஸ்ட் கிங் வந்து யார் அப்படின்னா பார்த்தோன்னா வீரன நரசிம்ஹா. இவர் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுல முக்கியமான விஷயம், இந்த வம்சத்துல முக்கியமான விஷயம், இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது தான், ஏன்னா விஜயநகர அரசு கேரளா வரை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது வாஸ்கோடகாமா கேலிக்கட்டை வந்திருப்பாருப்பா. இது இன்னையோட தான் முக்கியமான விஷயம். வாஸ்கோடகாமா கேலிக்கட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ யார் வந்து சவுத் இந்தியா ரூல் பண்ணும்போது வாஸ்கோடகாமா வந்து பார்த்தோன்னா வந்தார் அப்படின்னா சலுவ வம்சத்துல சலுவ நரசிம்ஹா. இது மட்டும் தெரிஞ்சா போதும். புரியுதா பாருங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த வம்சத்துல. அடுத்தது வந்து பார்த்தோன்னா துளுவ வம்சம் வந்து யாருன்னா வீர நரசிம்ஹான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாருப்பா. யாருன்னா இமாதி நரசிம்மாவோட மினிஸ்டர். அங்கே எப்படி அவர் மினிஸ்டர் கொண்டுட்டு வந்தாரோ அதே மாதிரி மினிஸ்டர் வந்து என்ன பண்றாரு, இவரை கொண்டுட்டு துளுவ வம்சம் சொல்லி ஒண்ணு ஆரம்பிக்கிறார். துளுவ வம்சம் 1505 துளுவ வம்சம் சொல்லிட்டு யார் ஆரம்பிக்கிறான்னா வீர நரசிம்ஹா ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இந்த வம்சத்துல முக்கியமான ஆளு கிருஷ்ணதேவராயர். அதாவது வீர நரசிம்மாவோட பையன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. மெடிவல் இந்தியாலேயே ஒரு மிகச்சிறந்த மன்னர்னா இவர் தான். ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுவாங்கன்னா அல்போன்சோ அல்புடிகா புகாரக் அவரோட நட்புறம் மெயின்டைன் பண்ணுவார்ப்பா. யாருப்பா அவரு? போர்ச்சுகீஸ் ஏன்பா விஜயநகர் எம்பையரோட நட்புறம் மெயின்டைன் பண்ணா அப்படின்னா இவங்களுக்கும் பாமினி சுல்தான் ஆகாதுப்பா. போர்ச்சுகீஸுக்கும் பாமினி சுல்தான்ஸுக்கும் ஆகவே ஆகாது. போர்ச்சுகீஸுக்கும் யாருக்கும் ஆகாது அப்படின்னா பாமினி சுல்தான்ஸுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா விஜயநகர் எம்பையருக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாரு? போர்ச்சுகீஸ். புரியுதா பாருங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்ற கான்செப்ட் போய் என்ன பண்றாங்கன்னா பாமினி சுல்தானுக்கு யார் சப்போர்ட் பண்றா அப்படின்னா பாமினி சுல்தானோட கடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இவர் காலத்துல நடந்த முக்கியமான விஷயம் எழுதி போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1509 ஸோ கேடிஆர் வர்சஸ் ஆதில் ஷா. இந்த ஆதில் ஷா வந்து யாருன்னா பிஜப்பூர் சேர்ந்த சுல்தான். இந்த கேடிஆர் என்ன பண்றாருன்னா ஆதில் ஷாவை டிஃபீட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேடிஆர் சக்சஸ் வந்து என்ன? ஆதில் ஷா பிஜப்பூர் அவரை டிஃபீட் பண்ணி என்ன பண்றாரு, அந்த இடத்தை எடுத்துக்கிறாரு. அடுத்து 1510 ஃப்ரெண்ட்ஷிப் வித் போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸோட நட்புறம் மெயின்டைன் பண்றாரு. யாருன்னா அல்போன்சா அல் டி புகாரக். அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட என்ன பண்றாருன்னா நட்புறம் மெயின்டைன் பண்றாரு. இது மூலம் என்ன பண்றாரு, நிறைய ஹார்ஸை வாங்குறாரு. புரியுதா? அடுத்து என்ன சார் பண்றாரு அப்படின்னா 1511 இன்னொரு சண்டை நடக்குது. 3 வருஷம் 3 சண்டை. அடுத்து என்ன சண்டை அப்படின்னா பிரதாபருத்ரா ஆஃப் கலிங்கா. இவரை டிஃபீட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, கலிங்க ராஜ்யத்தை கேப்சர் பண்றாரு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த சண்டை ரொம்ப முக்கியப்பா. கஜபதின்னு சொல்லுவாங்க இவரை. யாரா சொல்லுவாங்கன்னா இந்த பிரதாபருத்ராவை கஜபதின்னு சொல்லுவாங்க. இந்த கேடிஆர் என்ன பண்ணுவாருன்னா இவரை டிஃபீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, கலிங்காவை ஜெயிச்சுவார். 1511 கலிங்காவை ஜெயிச்சுவார். நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த 3 சண்டை ரொம்ப ரொம்ப முக்கியமா. 3 சண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நல்லா பாருங்க. இங்க எதை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்போன்சோ அல்லிவரை கூட நட்புறம் மெயின்டைன் பண்றாரு. அப்புறம் ஒரிசாவை டிஃபீட் பண்ணி கேப்சர் பண்றாரு. ஒரிசாவையும் கலிங்கம் சொல்லுவாங்கல்ல கஜபதி வருஷம் கேப்சர் பண்றாரு. எப்போ? 1511. அடுத்து என்ன சார் பண்றாரு அப்படின்னா விஜய மகான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டுவார்ப்பா. அப்புறம்
அசரா ராம டெம்பிள், அப்புறம் விதாலா சாமி டெம்பிள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் சைவிசத்தை சார்ந்தவருப்பா. பர்ஃபெக்ட் அந்த விஷ்ணு பக்தர் சொல்லுவாங்கல்ல, விஷ்ணு வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணாரு. சைவிசத்தை ஃபாலோ பண்ணாரு, வைஷ்ணவிசத்தை ஃபாலோ பண்ணாரு, பயங்கரமா ஃபாலோ பண்ணாரு. இவர் காலத்துல ஒரு ஆள் வந்திருப்பாருப்பா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். போர்ச்சுகீஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்திருப்பார். போர்ச்சுகீஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்திருப்பார். யார் அப்படின்னா டொமிங்கோ பாசஸ். டொமிங்கோ பாசஸ்னு ஒரு ஆள் வந்திருப்பாரு. இவர் யாரை பத்தி எழுதியிருப்பாருன்னா கேடிஆரை பத்தி எழுதியிருப்பாருப்பா. கேடிஆரை பத்தி எழுதியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ப்பா. டொமிங்கோ பாஸ்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் யாரை பத்தி எழுதியிருப்பாருன்னா கேடிஆரை பத்தி எழுதியிருப்பாரு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின், நோட் பண்ணிக்கங்க. டொமிங்கோ பாஸ். ரன்னிங் நோட்ஸ் எடுத்துருங்கம்மா. மேக்ஸிமம் ரன்னிங் நோட்ஸ் எடுக்க தான் பெஸ்ட். பிடிஎஃப் வந்து நீங்க படிச்சாலுமே ரன்னிங் நோட்ஸ் உங்க நோட்ஸ் தான் பெஸ்ட். சரிங்களா? டொமிங்கோ பாஸ் கேடிஆரை வந்து பார்த்தோன்னா அவரை பத்தி எழுதியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் காலத்துல வந்து தெலுங்கு லிட்டர் சூப்பரா டெவலப் ஆயிருக்கும்ப்பா. இவங்க காலத்துல தெலுங்கு லிட்டர் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். இவரோட அந்த பொலிட்டிக்கல் ஐடியா அமுக்த மல்யடா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ப்பா. அமுக்த மல்யடா இது யார் எழுதியிருப்பானா கேடி எழுதியிருப்பாரு. என்னன்னா விஷ்ணுவுக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு லவ் ஸ்டோரியை பத்தி எழுதியிருப்பாருப்பா. என்ன சார் விஷ்ணுவும் ஆண்டாள்ன்றீங்க, தனியா எழுதி போறீங்க பாருங்க. ஆண்டாள் தெரியுமாப்பா? ஆண்டாள் ஒரு பெண் இருப்பாங்க. அந்த பெண்ணுக்கும் லார்டு ரங்கநாதான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒரு கேள்விப்படுறீங்களா? ரங்கநாதான்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கும். ரங்கநாதன் டெம்பிளா இருக்குல்ல. ஸோ ரங்கநாதன் ஒரு ஆள் இருப்பார். இவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம். ரங்கநாதன்றது யாருன்னா விஷ்ணுவோட அவதாரம். லார்டு விஷ்ணு இருக்காருல்ல, அவரோட அவதாரம். ஸோ இன்கார்னேஷன் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஸ்டோரி தான் என்ன சொல்லு, அமுக்த மல்யடா. அமுக்த மல்யடா அப்படின்னு எழுதியிருப்பாரு. அமுக்த மல்யடான்னு சொல்லிட்டு யார் எழுதியிருப்பா அப்படின்னா கேடி எழுதியிருப்பாரு. அதாவது ஆண்டாளுக்கும் லார்டு ரங்கநாதா அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஸ்டோரியை தான் யார் எழுதியிருப்பா? அமுக்த மல்யடான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. ஓகேவா? அமுக்த மல்யடான்னு சொல்லி எழுதியிருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க. எழுதிக்கணும். சரி, எழுதிக்கிங்க. அமுக்த மல்யடா. அமுக்த மல்யடா இங்க இருக்கு. அமுக்த மல்யடா. சரி, அடுத்தது ஜம்பௌதி கல்யாணம். ஜம்பௌதி கல்யாணம் இதுவும் அதேதான். விஷ்ணுவோட இன்னொரு அவதாரத்துல விஷ்ணுக்கும் ஜம்பௌதின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சஸ் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்தை பத்தி பேசியிருப்பாரு. இது வந்து சமஸ்கிருத டிராமா, சமஸ்கிருத நாடகமா போட்டிருப்பாரு. விஷ்ணு வந்து அந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. இது ரெண்டுமே டிவிஎஸ் கொஸ்டின் பா. ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவர் யாரோட காண்டபரி? ஆக்சுவலா இவர் காலத்துல இந்த காண்டபரி யாருன்னா முகல் எம்பையர் வந்து பாபர். அடுத்து அஷ்டதிகாஸ். நான் சொன்னேன்ல பின்னாடி ஒன்று பார்ப்போம்னு சொல்லிட்டு. அஷ்டதிகாஸ் 8 அறிஞர்கள் கொண்ட ஒரு அவை. ஸோ பார்ப்போமா? ஸோ இது ஒரு டேபிளாவே போட்டுரும். ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தா 2 காலத்துல என்ன இருந்துச்சு? நவரத்னாஸ். அக்பர் காலத்துல என்ன இருந்துச்சு? அதே நவரத்னாஸ். அக்பர் காலத்திலேயே நவரத்னாஸ் இருந்துச்சு. அடுத்து அஷ்டபிரதான் யார் காலத்துல இருந்துச்சு? அஷ்டபிரதான் யார் காலத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்தோம், சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. அஷ்டதிகாஸ் நேத்தே ஒருத்தர் சொன்னாரு, அஷ்டதிகாஸ் ஒண்ணு இருக்கு சார்னு சொல்லி சொன்னார். அதுதான் இது அஷ்டதிகாஸ். அஷ்டதிகாஸ் வந்து யாருன்னா கேடிஆர். ஸோ இந்த 4மே ப்ரீவியஸ் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ மொத்தமா சேர்த்து சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. அக்பர் காலத்துல என்ன இருந்துச்சுன்னா நவரத்னாஸ் இருந்துச்சு. அதாவது 9 பேர் கொண்ட அவை, எல்லாருமே புலவரா இருப்பாங்க, அவங்க ரூல் பண்ணாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 காலத்துல நவரத்னாஸ் இருந்தாங்க, குப்தா எம்பர்ல. அடுத்து சிவாஜி காலத்துல என்ன இருந்துச்சுன்னா அஷ்டபிரதான் இருந்துச்சு. கேடிஆர் காலத்துல என்ன இருந்துச்சுன்னா அஷ்டதிகாஸ் இருந்துச்சு. இது 3மே முக்கியம், நோட் பண்ணிக்க. அதான் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை இங்க கொடுத்துருங்க, பாத்துங்க. அடுத்து போலாமா? சரி, அடுத்து போலாம். அடுத்தது அச்சுத்த தேவராயன் ஒரு ஆள் இருப்பார். இவர் யாருன்னா கிருஷ்ணதேவரோட பிரதர். ஸோ கிருஷ்ணதேவர் ஒரு இடம் உட முடியாம போயிருப்பா. அதனால தான் தம்பியை வந்து பார்த்தோன்னா கிங்கா நாமினேட் பண்ணார். அச்சுத்த தேவராயன் சொல்லிட்டு வந்திருப்பாரு, அவரை நாமினேட் பண்ணார். இவர் காலத்துல நிறைய என்ன போர்ச்சுகீஸ்ல நிறைய வந்து ஹார்ஸ் வந்து நிறைய ட்ரேட் ஆகும்ப்பா. ஹார்ஸ் வந்து நிறைய ட்ரேட் ஆகும். விஜயநகரசுக்கு வந்து பார்த்தோன்னா குதிரைப்படி அதிகமாக டெவலப் ஆகும். இவர் காலத்துல குதிரைப்படி அதிகமாக டெவலப் ஆகும். சரிங்களா? அடுத்து வெங்கடா ஒண்ணு அண்ட் சதாசிவா ஒன்று. இவங்க 2 பேரும் பப்பட் கிங். இவங்க 2 பேருமே பப்பட் கிங், குழந்தை மாதிரி பப்பட் கிங். இவங்க 2 பேரும் அரசரா வச்சுட்டு யார் ரூல் பண்ணானா ராமராயன்னு சொல்லிட்டு ஒரு ஆள். ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டர்ப்பா, கிரேட் வாரியர், ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டர். இதுல என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னா இதுதான். ஸோ நம்ம டோமினோ பீசஸ் கிருஷ்ணதேவர் காலத்துல வந்த மாதிரி இவங்க 2 பேர் காலத்துல சீசர் ஃபெட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து போர்ச்சுகீஸ் வந்து வந்திருப்பார். சீசர் ஃபெட்ரிக் இது கேட்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா. ரீசெண்டா எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின் சீசர் ஃபெட்ரிக் யாரோட காலத்துல வந்திருப்பாருன்னா சதாசிவராய காலத்துக்கு அவர் கோர்ட்டுக்கு போயிட்டா வந்திருப்பாரு. ஸோ கோர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் வந்து டிராவல் பண்ணி வந்திருப்பாரு. சீசியர் ஃபெட்ரிக் ரொம்ப முக்கியமான ஆள், நோட் பண்ணிக்கோங்க. சீசியர் ஃபெட்ரிக். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் தலிகோட்டா. விஜயநகர எம்பையர் வந்து அழிஞ்சு போனது இந்த பேட்டில் தான். விஜயநகர எம்பையரு
விஜயநகர் எம்பையர் அழிஞ்சு போனது இந்த இதுலதான், இந்த இதுதான். சரி, ஃபர்ஸ்ட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னா, இங்க அதாவது ஸ்லைட கொடுத்துருங்க. சதாசிவராயா கிங்னு சொல்ல, பப்பட் கிங்கு, பப்பட் கிங்கு. இவரை டம்மியை வச்சு யார் ரூல் பண்றா? ராமராயான்னு சொல்லிட்டு ஒரு ஆள், நான் பார்த்தா ராமராயான்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர், அவர் தான் ரூல் பண்றாரு. இந்த பிஜப்பூர், கோல்கண்டா, பிடாரு, அகமதர் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே யார் அப்படின்னா பாமினி சுல்தானேட்ஸ். பாமினி சுல்தானேட்ஸ் இங்க நாலு பேர் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா 4 இடத்துல அடிக்கிறாங்க. சதாசிவம் நார்த் சைட்ல அடிக்கிறான், இந்த ஈஸ்ட் சைட்ல வெஸ்ட் அடிக்கிறான், இவன் வெஸ்ட்ல அடிக்கிறான், இவன் சவுத்ல இருந்து அடிக்கிறான். 4 சைடு 4 பேர் தாக்கும் போது சதாசிவராயா வாஸ் டிஃபீட்டட். சதாசிவர் அண்ட் ராமராயா டிஃபீட்டட் பை 4 பேர். இந்த 4 பேரால் டிஃபீட் பண்ணப்படுறாங்க. புரியுதா? இதுதான் பேட்டில் ஆஃப் தலிகோட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். 1565 பேட்டில் ஆஃப் தலிகோட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான போர் பேட்டில் ஆஃப் தலிகோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த சண்டையோட முடிவுல விஜயநகர அரசு துண்டா வெட்டப்படுது, துண்டா செதறப்படுது. இதுல சண்டை யார் டிஃபீட் பண்றா? சதாசிவராயாவா டிஃபீட்டட். எதனால டிஃபீட் ஆனா அகமநகர், பிஜப்பூர், கோல்கண்டா, பிடார் 4 பேர் யாரை டிஃபீட் பண்றாங்க? சதாசிவராயா டிஃபீட் பண்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது கடைசியா ஒரு வம்சம் ஆரவிடு டைனாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் ஒரு 20 வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதுல திருமலை ராயான்னு சொல்லிட்டு ஒரு ஆள், இவர் தான் ஃபவுண்டர் கிங். திருமலை ராயன்னு ஒரு ஆளு. இவர் யாருன்னா ராமராயோட பிரதர். அவர் வந்து பார்த்தா சதாசிவராயா வந்து பேரை வச்சுட்டு அவர் ரூல் பண்றாரு. இவர் பண்ணதே முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரகிரியில இருந்த ரூலர் சந்திரகிரியில இருந்து வேலூருக்கு மாத்துவாருப்பா. வேலூருக்கு கேபிட்டலை மாத்துவார். சந்திரகிரியில இருந்து வேலூருக்கு யார் கேபிட்டல் மாத்துவா அப்படின்னா திருமலராயா மாத்துவார். ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. வேலூருக்கு கேபிட்டல் மாத்தின விஜயநகர அரசு யாருன்னா திருமலராயா மாத்திருக்காரு. அடுத்தது வேற முக்கியமான விஷயம் ஸ்ரீரங்கா. அடுத்துக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் ஸ்ரீரங்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. இவர் காலத்துல மறுபடியும் கோல்கண்டா, பிஜப்பூரும் போட்டு அடினி அடிப்பாங்க. அடுத்து வெங்கடாட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா சர்ச்சு ஒண்ணு கட்டுவாருப்பா. டிவிசி கொஸ்டின் எங்க கட்டுவார்னா வேலூர்ல. யாருக்காண்டினா போர்ச்சுகீஸ் சப்போர்ட்டுக்காண்டி போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. பிஜப்பூர் சுல்தானே வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பாமி சுல்தான் அடிச்சுட்டே இருக்காங்க. வந்து காப்பாத்துன்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா வெங்கடாட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா சர்ச்சு கட்டுவார். இதனால போர்ச்சுகீஸ் வந்து கொஞ்சம் நாள் சப்போர்ட் பண்ணுவாங்கப்பா. யாருக்கு? வெங்கடாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நோட் பண்ணிக்கங்க. சர்ச்சை வந்து வேலூர்ல கட்டினது யார் அப்படின்னா வெங்கடாட்டு. கடைசி மன்னர் யாருன்னா ஸ்ரீரங்கா த்ரூ. இவர் தான் வந்து யாரு? விஜயநகர அரசுலேயே கடைசி மன்னர் யார்? ஸ்ரீரங்கா. இதுதான் இவர் யார்? பிஜப்பூர் சுல்தான் டிஃபீட் பண்ணிட்டு அந்த எம்பையரை மொத்தமா காலி பண்றது. இதோட விஜயநகர அரசு முடியுதுப்பா. ஸோ பாருங்க, இது புரியுதா? பாருங்கம்மா. ஆரவி டைனாசியோட ஃபர்ஸ்ட் மன்னர் யாருன்னா திருமல தேவராயா. இவர் வந்து பார்த்தா சதாசிவராயா நேம வச்சுட்டு இவர் டம்மியா வச்சு ரூல் பண்றாரு. இவர் கேபிட்டல்ல என்ன பண்றாரு? சந்திரகிரில இருந்து பெண்ணுகொண்டான்னு சொல்ற இடத்துக்கு கேபிட்டல் சேஞ்ச் பண்றாரு. அப்புறம் ஸ்ரீரங்கா டூ இடத்துல வந்து கோல்கண்டாவும் பிஜப்பூரும் போட்டு அடிக்கிறாங்க. வெங்கடாட்டு என்ன பண்றாருன்னா போர்ச்சுகீஸ் சப்போர்ட் காண்டி என்ன பண்றான்னா வேலூர்ல என்ன பண்றாரு? சர்ச்சை கட்டி பாபு சுல்தான் ப்ரொடக்ஷன் காண்டி பண்றாரு. அந்த ஸ்ரீரங்கா 3 வந்து என்ன பண்றாருன்னா பிஜப்பூர் சுல்தான் டிஃபீட் வந்து ஸ்ரீரங்கா 3 டிஃபீட் பண்ணிட்டு வேலூரை கேப்சர் பண்றாரு. புரியுதா? பாருங்க, வேலூரை கேப்சர் பண்றாரு. அடுத்தது முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இங்க பார்ப்போம் என்னென்ன டெம்பிள்லாம் கட்டினா அப்படின்னா விதால் சாமி, அடுத்து ஹசாரா இந்த டெம்பிள் கட்டினாரு. எங்க அப்படின்னா ஹம்பி எங்க இருக்கு? கர்நாடகா இருக்குல்ல, அந்த ஹம்பியில கட்டியிருப்பாங்க. இந்த டெம்பிள் எங்க கட்டினான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அப்புறம் வரதராஜா ஏகம்பரா டெம்பிள், இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ப்பா. ஏகம்பரதா டெம்பிள் சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துல இருக்கு. அப்புறம் வரதராஜா அந்த டெம்பிள் இருக்கு. அப்புறம் பார்வதி டெம்பிள் சிதம்பரத்துல இருக்கு. இது 3 ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கோயில் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா மகாபாரதம் அண்ட் ராமாயண ஸ்டோரிய கோயிலோட அந்த வால்ல எழுதியிருப்பாங்கப்பா. அது வித்தியாசமா இருந்துச்சு. இது எக்ஸாம்ல ஒரு வாட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது விஜயநகரை பத்தி தப்பு சரின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டோரி ஆஃப் ராமாயணம் மகாபாரதத்தை எழுதின டைனாசிட்டி யாருன்னா விஜயநகர வம்சம் தான் எழுதியிருப்பாங்க. எல்லா செவத்துலையும் ராமாயண ஸ்டோரியும் மகாபாரத ஸ்டோரியும் வந்து பார்த்தோன்னா தெலுங்கு, சமஸ்கிருதம், கன்னடம் அந்த மொழியில் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். ஸோ இதான்ப்பா அவங்களோட டெம்பிள். இப்படிதான் இருந்துச்சு அவங்க டெம்பிள். இதுதான் அவங்க டெம்பிள் இருந்துச்சு. சரியா? இவங்க டெம்பிளோட ஆர்கிடெக்சர் என்ன ஸ்டைல் அப்படின்னா ஹொய்சலாஸ், சோலாஸ் அண்ட் சாளுக்கியாஸ் இந்த 3 ஆர்கிடெக்சர் கம்பைன் பண்ணி ஒரு டெக்ஸ்சர் தான் இவங்க ஸ்ட்ரக்சர். சாளுக்கியாஸ், ஹொய்சலாஸ் அண்ட்
சோலாஸ். இந்த 3ஓட கட்டிடக்கலையோட அடித்தளம் தான் வந்து பார்த்தோன்னா யாரோடது? விஜயநகர அரசரோடது. சரிங்களா? இவங்க காலத்துல அதிகமா எதுக்கு கூப்பிட்டாலும் எப்போதுமே கோபுரத்துக்கு தானே எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க வந்து மண்டபத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மண்டபங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மண்டபாஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க காலத்துல கோல்டன் காயின்ஸோட பேரு பகோடாஸ். டிபிஎஸ்சி கொஸ்டின் பார்ப்போம். விஜயநகர காலத்துல கோல்டன் காயின் பேர் வந்து பார்த்தோன்னா பகோடாஸ். பகோடாஸ் இல்ல வராகாஸ் சொல்லுவாங்க. வராகாஸ் சொல்லுவாங்க. சரி. அடுத்து விஜயநகர அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்த 8 பேர். ஸோ அந்த சீஃப் மினிஸ்டர் பேர் பார்த்தா மகா பிரதிநிதி. மகா பிரதிநிதி. தளபதி பேர் தலவாய். சரியா? தலபாய். அப்புறம் செக்ரட்டரி பேர்னா ராஜசியம். ராஜசியம் சொல்லுவாங்க. பர்சனல் ஆட்டம்னா அடைப்பான். ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் ஜெனரல் வந்து பார்த்தோன்னா கர்ணியகார்த்தா. கர்ணியகார்த்தா. இது சும்மா பார்த்துங்க, முக்கியம் இல்லை. அடுத்தது சரி, எக்கனாமி எப்படி இருந்துச்சுன்னா எல்லா காலத்துலயுமே அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியா இருந்துச்சு. என்னென்ன அதிகமா விளைச்சுன்னா ஸ்பைசஸ் பா. இவங்க காலத்துல ஸ்பைசஸ் வந்து பார்த்தோன்னா அரபுலையும் பெர்ஷியாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பெர்ஷியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அடுத்து போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்கன்னா, போர்ச்சுகீஸ் வந்து வந்ததே அதுக்கு தான், ஸ்பைஸுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, போர்ச்சுகீஸோட வியாபாரம் பண்ணுவாங்க. ஸ்பைஸ், அப்புறம் காட்டன், அப்புறம் பேடி. இந்த 3 விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா அரபு, பெர்ஷியா, போர்ச்சுகீஸோட வியாபாரம் பண்ணாங்க. சரிங்களா? வியாபாரம் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக என்ன வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸா அவங்கள்ட்ட வாங்கிட்டாங்க. கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸா அதுக்குள்ள காசா வாங்கிட்டாங்க. சரி. அடுத்து இவங்க டெம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோன்னா திராவிட கட்டிகளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அமைஞ்சிச்சுப்பா. ஃபவுண்டேஷன் அமைஞ்சிச்சு. சோலாஸ் வந்து அடித்தளம் போடுவாங்க. அதை சூப்பரா டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க. இது 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ப்ரீவியஸ் கொஸ்டின். ஹம்பி. ஹம்பி வந்து பார்த்தோன்னா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைடு ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஹம்பின்றது என்னது? யுனெஸ்கோல அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தலம். டெம்பிள் இருக்குல்ல, ஹம்பின்றது கர்நாடகாவில் இருக்கிற கோயில். அடுத்து வித்தாசலா. இது வந்து ஒரே ஒரு கல்ல கட்டியிருப்பாங்கப்பா. ஒரே ஒரு கல்ல கட்டியிருப்பாங்க. ஒரே ஒரு கல்ல கட்டியிருப்பாங்க. பல்லாவஸ் வந்து கத்துட்டு அந்த ஒரே ஒரு கல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வித்தாலா டெம்பிள் கட்டியிருப்பாங்க. சில விருப்பாட்ச டெம்பிள் சொல்லுவாங்க. ஒரே ஒரு கல்ல கட்டியிருப்பாங்க. இல்ல. அடுத்து லிட்ரேச்சர். இவங்க காலத்துல என்ன லிட்ரேச்சர்ல உருவாச்சுன்னா சான்ஸ்கிரிட் பா. அப்புறம் தெலுங்கு, கன்னடா, தமிழ் நாலுமே உருவாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இதுதான்ப்பா. அமுக்த மொழியடா. தெலுங்குல எழுதியிருப்பாரு யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்து அஷ்டதிகாஸ். அஷ்டதிகாஸ்ன்றது யாருன்னா கிருஷ்ணதேவராயர் காலத்துல இருந்து 8 ஸ்காலர். சரியா? அடுத்தது இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. 3மே ப்ரீவியஸ் கொஸ்டின். நிக்கோலோ பாண்டி யாருப்பா? இத்தாலியில வந்தவர். இத்தாலியில வந்து யாரோட காலத்துல வந்திருப்பாருன்னா தேவராய 1 காலத்துல வந்திருப்பாரு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா விஜயநகர அரசோட வெல்த்தை பத்தி சொல்லியிருப்பாருப்பா. விஜயநகர அரசோட வெல்த்தை பத்தி சொல்லியிருப்பார். அடுத்து டொமாங்கி பாசஸ். ரீசெண்டா அந்த குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். போர்ச்சுகீஸ் வந்திருப்பாரு. கிருஷ்ணதேவராய பத்தி எழுதியிருப்பாரு. அடுத்து அப்துல் ரசாக். பெர்ஷியால வந்திருப்பாரு. தேவராய 2 காலத்துல வந்திருப்பாரு. சரிங்களா? சரி. அடுத்து பேட்டில் ஆஃப் தலிகோட்டா தான் இவங்க வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். சரிங்களா? விஜயநகர டிஃபீட் ஆகணும். ஹம்பி என்ன பண்ணாங்க, அழிச்சிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இதுவரையும் புரியுதா பாருங்க. விஜயநகர சுல்தான் ஃபுல்லா புரியுதா பாருங்க. இதுவரையும் புரியுதா பாருங்கம்மா. விஜயநகர சுல்தான் ஃபுல்லா புரியுதா பாருங்க. அடுத்து பாமினி சுல்தான் பார்க்க போறோம். இதுவரையும் புரியுதா பாருங்க. இதுவரையும் புரியுதாம்மா? விஜயநகர சுல்தான் ஃபுல்லா புரியுதா? இதுவரையும் கிளியரா புரியுதாம்மா? கிளியர் தானம்மா? சரிம்மா. அடுத்து போலாமாம்மா? இதுவரையும் கிளியரா புரியுதாம்மா? டவுட்ஸ் ஏதா இருக்கா? விஜயநகர அரசு ஃபுல்லா டவுட்ஸ் ஏதா இருக்காமா? டவுட்ஸ் ஏதா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட்ஸ் ஏதா இருக்கா? ஸோ விஜயநகர அரசு முடிஞ்சு அடுத்த பாமினி சுல்தான்ஸ் பார்க்க போறோம். ஏதாவது டவுட்ஸ் ஏதா இருந்தா கேளுங்கம்மா. உங்க டவுட் என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அடுத்து பாமினி சுல்தான் போலாமாம்மா? ஒரு தம்ஸ் போட்டு விட்டுருங்க. சரிம்மா. அடுத்து போலாமா? சரிம்மா. சரி. அடுத்து போலாம் பாமினி சுல்தான்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போறோம். பாமினி சுல்தானேட்ஸ். சரியா? இந்த பாமினி சுல்தான் தான் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இஸ்லாமிக் கிங்டம் இன் டெக்கான் ரீஜன். ஆக்சுவலா நார்த்ல வந்து நிறைய முஸ்லிம்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்கப்பா. சவுத்துல ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா பாமினி சுல்தான்ஸ் தான். ஆக்சுவலா இவங்க யார் அப்படின்னா எம்பிடிக்குல ஒரு ஆள் ஒர்க் பண்ணியிருப்பாருப்பா. ஜென்ரலா யாருன்னா எம்பிடிக்குல ஜாஃபர் கான் சொல்லிட்டு ஒரு ஆள் ரூல் பண்ணியிருப்பாரு. எம்பிடிக்குல இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிவோல்ட் பண்ணுவாருப்பா. எம்பிடிக்கு எதிர்த்து ரிவோல்ட் பண்ணுவார். எம்பிடி வந்து நாங்க ஆட்சி கட்ட மாட்டோம், காசு கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவோல்ட் பண்ணுவார். இந்த ரிவோல்ட்டோட லீடர்ஷிப் தான் வந்து என்னன்னா பின்னாடி பாமினி சுல்தானா உருவாகும். இவர் தான் பின்னாடி என்ன பண்ணாரு, பாமினி சுல்தானா உருவாக்குறது. ஸோ ஜாஃபர் கான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருப்பா. யாருன்னா எம்பிடி காலத்துல ஒரு ஜெனரலா இருப்பாரு. இவர் மன்னருக்கு தானே என்ன பண்ண ரிவோல்ட் பண்ண புரட்சி பண்றாரு. இதன் முடிவா பாமினி சுல்தானே உருவாகுதுப்பா.
நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இஸ்லாமிக் கிங்டம் டெக்கான் ரீஜன். சரிங்களா? அடுத்தது அடுத்தது இவரை பார்த்தா பார்க்க போறோம். ஃபவுண்டர் வந்து பார்த்தோன்னா ஹசன் கங்கு. ஹசன் கங்கு தான் யாரு? ஜாஃபர் கான். ஜாஃபர் கானோட இன்னொரு பேர் தான் அது ஹசன் கங்கு. கேப்டன் வந்து குல்பேரா. நோட் பண்ணிக்கங்க. பாமினி சுல்தானோட இனிஷியல் கேப்டன் வந்து குல்பேரா. ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்து குல்பேரா. குல்பர்கான்னு சொல்லுவாங்க இனிஷியல் கேப்டன். இந்த குல்பர்கா என்ன டைட்டில் இருக்குன்னா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படின்னு டைட்டில் கிடைக்குதுப்பா. நோட் பண்ணிக்கங்க. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷான்னு சொல்லி டைட்டில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இவர் எப்ப கிங் ஆறாரு அப்படின்னா 1347 ஏடியில ஹசன் கங்கு. ஹசன் கங்கு ஹசன் கங்கு வந்து என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பாமினி சுல்தானா, அதாவது 1347. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். சரி, அடுத்து முகமது ஷா. அவரோட பையன் ஆமாமா, ரெண்டு பேருமே சண்டை போட்டாங்க. அகமது ஷாவோட ரெண்டு பேருமே சண்டை போட்டாங்க. சரியா? சரி. முகமது ஷா ஒண்ணு வந்து பார்த்தோன்னா பாமினி சுல்தான் இருக்கார்ல, பாமினி சுல்தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் இருக்கார்ல, அதாவது நம்ம பார்த்தோம் ஜாஃபர் கான் சொல்லிட்டு ஒரு ஆளை பார்த்தோம். அவரோட பையன் தான் ஜாஃபர் கானோட பையன். அதாவது அகமது ஷாவோட பையன். சரியா? இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரப்பா. எதுக்கு அப்படின்னா விஜயநகர சண்டை போறதுக்கு. ஸோ இப்படி இருக்கும் ரூல் பண்ணுவாரா? இதான் மேப் வச்சுங்க. இங்கேதான் இருக்கும் பாமினி சுல்தான், இங்கேதான் இருக்கும். எல்லாத்தையும் பிரிச்சு ரூல் பண்ணுவார். ஏன்னா அப்பதான் விஜயநகர வந்து சண்டை போட வந்தா நம்ம பிரிச்சு அவங்க அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? சண்டை போறதுக்கு ராஜ்யத்தை டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுவார். தன்னோட ராஜ்யத்தை என்ன பண்ணுவார்? டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுவார். புரியுதா பாருங்க? சண்டை போறதுக்கே தன்னோட ராஜ்யத்தை என்ன பண்ணுவார்? டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுவார். சரிங்களா? அடுத்து பார்ப்போம் இவர் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா இவரோட பையன் ஃபெரோஷா பாமினி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா ஹிந்து பிராமணாஸை ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வரனா தன்னோட ராஜ்யத்துல கொண்டு வருவாருப்பா. பிராமணாஸை என்ன பண்ணுவாரு? தன்னோட ராஜ்யத்துல கொண்டு வருவாரு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வருவார். பிராமின்ஸ் அவர் எப்படி சியா முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹிந்துஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வருவாங்க. இவர் என்ன பண்ணுவாங்க? ஃபெரோஷா பாத்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராருப்பா. எதுலன்னா பேங்க் ஆஃப் பீமா ஒரு ரிவர் இருக்கும். கிருஷ்ணாவோட துணையாறு. அந்த துணையாறுல ஃபெரோஷா பாத்னு விஷயத்தை கொண்டு வராரு. ஸோ இந்த ஃபெரோஷா பாமினி தான் நம்ம பார்த்தோம். விஜயநகர சண்டை போட்டுப்பான்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரிங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப வேகா இருக்குமா? இந்த விஜயநகர் பாமினி சுல்தான் டாபிக் ரொம்ப வேகா இருக்கும். இந்த ஸ்லைட்ல உள்ளதை ரீட் பண்ணுங்க. கிளாஸ் ஒரு வாட்டி பாருங்க, அதுவே போதுமா? ஸோ இந்த டாபிக் ரொம்ப வேகா இருக்கும் படிக்க. ஸோ அதன்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். அங்கிங்க சோர்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடை ஒரு வாட்டி பாருங்க, கிளாஸ் ஒரு வாட்டி பாருங்க, போதும். சரியா? அகமது ஷா வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா குல்பேர்கால இருந்து பிடாருக்கு கேப்டன் சேஞ்ச் பண்ணிருப்பாருப்பா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். அகமது ஷா சரி, பாமினி சுல்தான்ல யாரு கேபிட்டல் சேஞ்ச் பண்ண அப்படின்னா குல்பேர்கால இருந்து பிடார் வந்து சேஞ்ச் பண்ணாரு அகமது ஷா. இவர் தான் வந்து பார்த்தா என்ன பண்ணிருப்பாரு? இவர் தான் வந்து தேவராய 2 சண்டை போட்டிருப்பாரு. தேவராய 2 உன்னோடையும் சண்டை போட்டிருப்பாரு. சரியா? உன்னோடையும் 2 ரெண்டு பேரோட சண்டை போட்டிருப்பாரு. அடுத்து அகமது ஷாக்கு அடுத்து யாரு வரா அப்படின்னா வரனா அலாவுதீன் 2 வராரு. சரியா? அலாவுதீன் 2 வராரு. அடுத்தது முகமது ஷா, கடைசி மன்னர்ப்பா. ஸோ கடைசி கிங்கு பாமினி சுல்தான் கடைசி கிங்கு. இவர் பப்பட்பா, குழந்தை. இவரை பிரைம் மினிஸ்டர் இவரை டம்மியை வச்சு யார் ரூல் பண்ணா? முகமது கவான்பா. ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. ரொம்ப முக்கியமான ஆளு. இந்த ஆள் ரொம்ப முக்கியமான ஆளு. சரியா? பார்ப்போம். சரி, முகமது கவான் வந்து யாரோட பிரைம் மினிஸ்டர்? முகமது ஷாவோட பிரைம் மினிஸ்டர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்னமா ராஜ்யத்தை பிரிப்பார்ப்பா. ஏன் அப்படின்னா மன்னர் ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால சின்னமா ரூல் பண்ணி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு முகமது கவான் சூப்பரா பண்ணுவார். முகமது கவான் என்னடா பண்ணுவாரா? ஃபினான்ஸ் லேண்ட் வந்து ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரப்பா. லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் ரீஃபார்ம் பண்ணுவார். அடுத்து ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் பண்ணுவார். இந்த ரெண்டு விஷயத்தை யார் ஃபாலோ பண்ணுவா? அக்பர் ஃபாலோ பண்ணுவார்ப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்பர் யாரோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தையும் ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா முகமது கவானோட ஃபாலோ பண்ணுவார். அக்பர் வந்து யாரோட ஃபினான்ஸ் முகமது கவானோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தையும் ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணுவார். புரியுதா? நோட் பண்ணிக்கங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் இந்த முகமது கவான். சரிங்களா? முகமது கவான் ரொம்ப முக்கியமான ஆளு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா முகமது கவானுக்கு அப்புறம் யாருமே ஸ்ட்ராங்கா இல்லப்பா. அஞ்சா பெரியது ராஜ்யமே. பெரார், பிஜப்பூர், அகமது நகர், கோல்கண்டா, பிடார்னு சொல்லிட்டு அஞ்சா பிரியுது. ஸோ ஒவ்வொன்றும் யார் உருவாக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிஜப்பூர் டைட்டில் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் பிஜப்பூர். இந்த பிஜப்பூர்ல என்ன டைனாசிட்டினா ஆதில் ஷாஹி டைனாசிட்டி.
ஆதில் ஷாஹி டைனாசிட்டி. இதோட ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னா இப்ராஹிம் ஆதில் ஷா. இப்ராஹிம் ஆதில் ஷா யூசுப் ஷான்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இப்ராஹிம் ஆதில் ஷா, இப்ராஹிம் ஆதில் ஷா. இவரை டிஃபீட் பண்ணிட்டு யார் ஆட்சியை க்ளோஸ் பண்றாரு இந்த விஜயபூர் சொன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப் தான் என்ன பண்ணுவாரு, இவரை டிஃபீட் பண்ணிட்டு விஜயபூர் ஃபுல்லா கேப்சர் பண்ணுவார் 1687 86 நோட் பண்ணிக்கோங்கப்பா. விஜயபூர் சுல்தான் வந்து என்ன டைனாசிட்டி, ஆதில் ஷாஹி டைனாசிட்டி. இதுல இப்ராஹிம் ஆதில் ஷான்னு ஒரு ஆள் ரூல் பண்றாரு. இப்ப கடைசியை டிஃபீட் பண்ணி யார் அந்த இடத்த கேப்சர் பண்றா, அவுரங்கசீப். அதான் இங்க கொடுத்துருப்பேன். விஜயபூர் சுல்தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜயபூர் சுல்தான் இங்க இருப்பாங்க. அதான் இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க. விஜயபூர் சுல்தான் 1489 யூசுப் ஆதில் ஷாஹி. கடைசி வந்து பார்த்தோன்னா யாருன்னா இப்ராஹிம் ஆதில் ஷா இருப்பாரு. அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், 1686 டிஃபீட் பண்ணி அந்த இடத்த கேப்சர் பண்ணுவார். அடுத்து வந்து பார்த்தோன்னா பெரார்ல வந்து பார்த்தோன்னா இமாட் ஷான்னு ஒரு ஆள் இருப்பாரு. இது இமாட் ஷாஹி டைனாசிட்டி இருக்கும். இந்த டைனாசிட்டி யாரு கேப்சர் பண்ண, அகமது நகர் இருப்பா. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கேப்சர் பண்ணி தன்னோட ராஜ்யத்துல சேர்த்துப்பாங்க. சரி, அகமது நகர்ல நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஆள் இருப்பாரு, ரொம்ப ஃபேமஸான ஒரு ராணி கூட இருந்திருப்பாங்களே, ராணி சந்து பிபி. ஞாபகம் இருக்கா? ராணி சந்து பிபி என்ன பண்ணுவா, அக்பரோட சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்ப்போம். நிசாம் ஷாஹி டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த டைனாசிட்டி யாரு முடிவு பண்றதுன்னா ஷாஜகான் 1663 கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து கோல்கண்டா வந்து குலி குத்தாப் ஷான்னு சொல்லுவாங்க. இந்த டைனாசிட்டி வந்து குலி குத்தாப் ஷாஹி டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது யாரு முடிவு பண்ணனா அவுரங்கசீப். அடுத்து பிடார் வந்து பார்த்தோன்னா அம்ரித் அலி பரீத், சரியா, பரீத் ஷாஹி டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த கேப்சர் பண்ண யாருன்னா பிஜப்பூர். இவ்வளவு தெரிஞ்சா போதும்ப்பா, இந்த டைனாசிட்டி யாரு, என்ன டைனாசிட்டி, என்ன பேரு, இது தெரிஞ்சா போதும். யாரு முடிவு பண்ணதா போதும், இது தெரிஞ்சா போதும்ப்பா. சரியா, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரியா, இதுதான்ப்பா இவங்க கட்டின பள்ளிவாசல், டெம்பிள், இதுதான். சரிங்களா, பெருசா வந்து ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தா இது ரொம்ப முக்கியம்ப்பா. முகமது கவானோட அட்மினிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தை என்ன பண்ணாருன்னா சூப்பரா கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நோபல்ஸோட பவரை குறைச்சு லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அதிகமாக கொண்டு வர, டாரிஃப் போடுவாருப்பா. டாரிஃபா பிரிப்பார், கொஞ்சமா ராஜ்யத்தை என்ன பண்ணுவாருன்னா சின்னமா பிரிச்சு இந்த விஷயத்தை என்ன பண்ணுவாரு, அக்பர் ஃபாலோ பண்ணுவாரு. இவர் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் யாரு ஃபாலோ பண்ணுவா, அக்பர் ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ டாரிஃபா பிரிப்பார், சின்ன பகுதியை பிரிச்சு என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் வந்து டாக்ஸ் போடுவார். எல்லாத்தையும் டாக்ஸ் போட்டு அது மூலமா ரெவன்யூ எடுப்பாரு முகமது கவான். அந்த ரெவன்யூ சிஸ்டத்தை யார் ஃபாலோ பண்ணுவா, அக்பர் ஃபாலோ பண்ணுவார். சரியா, அக்பர் ஃபாலோ பண்ணுவார். சரிப்பா, பெருசா ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து பார்த்தா பாமினி சுல்தான் எப்படி அழிஞ்சாங்கன்னா, அந்த 5 பிரிவா பிரிஞ்சாங்களே அப்பயும் அழிஞ்சிட்டாங்கப்பா. அப்பயும் பாமினி சுல்தான் வந்து பார்த்தா அழிஞ்சிட்டாங்க. எப்ப டிசின்டேட் ஆரம்பிச்சாங்கன்னா 1527 டிசின்டேட் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பிச்சவங்க 1556 முடிவு வந்துருச்சு. 1556 அப்புறம் கொஞ்சம் முடிவு வந்துச்சு. 1687 கடைசியா முடியுதுப்பா. 1687 கடைசியா முடியுது. இதோட பாமினி சுல்தான் முடியுதுப்பா. இதோட பாமினி சுல்தான் சுத்தமா முடியுது. நீங்க அதான் ஸ்டைல கொடுத்துருங்க. சரிங்களா, ஸ்டைல தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப போட்டு இழுக்க விரும்பல. சரிங்களா, இவ்வளவுதான் பாமினி அண்ட் விஜயநகர சுல்தான். இவ்வளவுதான் பாமினி அண்ட் விஜயநகர சுல்தான்ஸ். புரியுதா பாருங்க, இது வரைக்கும் புரியுதா பாருங்கம்மா. ரொம்பலாம் போட்டு குழக்க வேணாம். இந்த ஸ்டைல உள்ளது மட்டும் படிங்க. அதுவே போதும். ஸ்டைல உள்ளது மட்டும் படிங்க. புரியுதாம்மா? ரொம்ப வளவளம் இழுக்க விரும்பல. சொன்னா சொல்லிட்டே போனா அதே எக்ஸாம் பேட்டர் தேவையில்லை. இதை மட்டும் படிங்க போதும். ஓகே அம்மா, புரியுதா? ஸ்லைடை வந்து நான் குரூப்ல வந்து போட்டு விட்டுறேன், படிங்க. நாளைக்கு வந்து என்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா, அட்வான்ட் ஆஃப் ஐரோப்பியர் வருகை. ஸோ நாலுலேருந்து மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆகுதுப்பா. சூப்பராக இருக்கும் கிளாஸ். நாலுலேருந்து மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆகுதுப்பா. சரியா, அப்படியே வரிசையா அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன், பிரிட்டிஷ் கன்சல்டேஷன், சவுத் சோசியல் ரிஃபார்ம் அப்படியே வரிசையாக கொண்டு போயிடலாம். சரிங்களா, புரியுதாம்மா? கிளாஸ் 4 புரியுதாம்மா? எல்லாருக்கும் புரியுதாம்மா? சரி. டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. கிளாஸ் முடிஞ்சு. நாளைக்கு வந்து அட்வான்ஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்ப்போம். நாளைக்கு அட்வான்ஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்ப்போம்.